ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஹார்டின் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் திபினிதா, வாட்ஸ்அப் மணி, சனாந்த், மடோனா செபாஸ்டின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கிஷோர் குமார். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க ஜெய்ப்பூரில் ஒரு தமிழ் உணவகம் வச்சிருக்காரு. தான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போய் டெலிவரி கொடுக்குற வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்க சமயத்தில் தான் ஹீரோயினை எதிர்பார விதமாக சந்திக்கிறாரு. எப்படின்னா, இவர் வந்து ஒரு பேலஸுக்கு கைடா இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவாங்க. தமிழ் பையனா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு பிரியம் வர ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோவுக்கு அந்த ஐடியாவே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு போறது, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி பழகுறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கூட க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து ஒரு இடத்துல வச்சு காசு எல்லாம் காட்டிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினும் தன்னையே மீறி ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து லவ்லாம் பண்ணல, எனக்கு லவ் மேல விருப்பம் இல்ல, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாரு. வேணான்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும், நான் வந்து உடனே சொன்னது உனக்கு அட்வான்டேஜா போச்சு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஓப்பன் அப் ஆவாரு. தனக்கு வந்து இன்னொரு லவ் இருக்கு, அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. எதனால பிரேக்கப் ஆச்சுன்னு ஒரு கதையை சொல்லுவாரு. அங்கதான் ரெண்டாவது ஹீரோயினா மடோனா செபாஸ்டின் வருவாங்க. அவங்கள வந்து காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல மடோனா செபாஸ்டின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து எல்லா இடத்துலயும் நீ தான் இருக்க, நான் என்னோட வாழ்க்கைய வாழவே முடியல, நீ லவ்வா கொடுத்துட்டு இருக்க, எனக்கு வந்து உனக்கு வந்து என்ன திருப்பி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ அங்க இருந்து மனசுடைஞ்சு போய் தான் ராஜஸ்தான்ல போய் தான் ஃப்ரெண்டோட கடையை ஓபன் பண்ணி நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நான்லாம் அப்படிலாம் போக மாட்டேன், நம்ம லவ்வும் அப்படி உடையாது, நீ வேணா என்னை ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோ, நான்லாம் அப்படி நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கடைக்கு வரது இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஹீரோக்கு கில்ட் ஆயிருது. நேரடியா போய் பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் லவ்வையும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு என்ன ஆயிருதுன்னா, எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் உடனே தலையில மண்டையில அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அவருக்கு காதலிக்கும் போது இருந்த ஞாபகம் வரைக்கும் தான் அவருக்கு ஞாபகமே இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 6 வருஷமும் அவருக்கு மறந்து போயிருது. ஹீரோயினை லவ் பண்ணது, பேசுனது எதுவுமே ஞாபகம் இல்லை. கடைசியா ஊட்டிக்கு வர சொல்லியிருப்பாங்க பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி. அது வரைக்கும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மடோனா செபாஸ்டின் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடி ஊட்டிக்கும் ஹீரோ போயிடுவாரு. போய் பேசலாம் போகும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் வந்து போன் மூலியமா, இந்த மாதிரி ஹீரோ உன்னை பார்க்க வரான், அவனுக்கு தலையில அடிபட்டுருச்சு, பழசெல்லாம் மறந்துட்டான், இந்த மாதிரி உன்னை காதலிச்சு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, பிரேக்கப் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால நீ எப்படியோ சமாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்படுறாங்க. அதுக்கப்புறம் மடோனா செபாஸ்டினே என்னென்னமோ பண்ணி சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணிவிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு கட்டத்துல அந்த பிரேக்கப் ஆன இடத்துக்கு வந்தோடனே பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. வந்த பிறகு தனக்கும் மடோனா செபாஸ்டினுக்கும் பிரேக்கப் ஆனது தெரிய வருது. தெரிய வந்தோடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா மடோனா செபாஸ்டின் வந்துட்டு இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவசரப்பட்டு பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட இருந்து தான் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடியாது. ஒருவேளை இவர் மடோனா செபாஸ்டின் கூடயே சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கில்ட் ஆகி அந்த இடத்துக்கு கிளம்பி போவாங்க. அப்பதான் இவருக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு இடத்துல நிக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோவும் அங்க போய் நின்று பேசுவாரு. உனக்கு ஒரு லவ்வர் இருந்தானே, அவன் என்ன உயிரோட தான் இருக்கானா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசன்ட் லவ் ஸ்டோரி தான். ஹீரோயினை வந்து கடைசி வரைக்கும் ஹீரோ வந்து ரெகக்னைஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருவாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு டீசன்ட் மூவி தான். பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.